ஹாய் மக்களே, விஷன் 360 வழியா லாஸ்ட் 2-3 நாளாக என்ன பார்த்துட்டு இருக்கிறோம். என்னுடைய பங்களிப்பு என் கம்பெனியில் எப்படி இருக்கணும், என் கம்பெனிக்கோட நெக்ஸ்ட் பிளான் என்னவா இருக்கணும், எப்படி என்னுடைய ஆப்பர்ச்சுனிட்டிகளை நான் எக்ஸ்பேண்ட் பண்ணணும், வளர்ச்சியை நோக்கி நான் எப்படியெல்லாம் சிந்திக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை கடந்த 2-3 நாட்களாக நம்ம பார்த்துட்டு இருக்கிறோம். அதனுடைய தொடர்ச்சியாக இன்னும் ஒரு முக்கியமான விஷயத்தை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம். ஒரு கம்பெனி நாம தொடங்கி நல்லபடியாக நடத்திட்டு இருக்கிறோம். ஆஸ் ஆண்டர்பிரினராக நம்ம என்ன செய்யறோம், கம்பெனி 2-3 வருடங்களுக்கு அப்புறம் நல்லா நடத்திட்டு இருக்கோம். 2-3 வருடங்கள் தொடர்ச்சி அந்த கம்பெனியும் நல்லபடியாக நடக்குது. புதிய எம்ப்ளாய்களும் உள்ள வராங்க. நம்மளுடைய சேவை மக்களுக்கு இன்னும் அதிகமாக தேவைப்படுது. மார்க்கெட்டில் நமக்கான அந்த வாய்ப்பும் பிரகாசமாக இருக்குது. பட் நம்மக்கிட்ட இருக்கிற ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா, எங்கெல்லாம் நம்ம காசு கட்டிங் எல்லாம் அதாவது எங்கெல்லாம் நம்ம மிச்சப்படுத்தணுமோ அந்த இடங்கள்ல சில நேரங்கள் அசிரத்தையாக இருந்துருவோம். எங்கெல்லாம் நம்ம ஃபியூச்சருக்காக செலவு பண்ணணும்னு நினைக்கிறோமோ அந்த இடத்துல நம்ம என்ன பண்ணுவோம், செலவு பண்ண மறந்துடுவோம். ஸோ குறிப்பாக இந்த இடத்துலையும் அதுதான் வரும். உங்களுடைய ஒர்க்கை செக்ரிகேட் பண்ணுறது, அதாவது மற்றவங்களுக்கு பிரித்து கொடுக்கறது. ஒருவேளை நீங்கள் உங்கள் கம்பெனியோட நீங்கள் ஓனர் கம் அக்கௌண்டண்ட்டாக இருக்கலாம். ஏன்னா உங்கள் அக்கௌண்டன்ட் அப்படிங்கிறது உங்களுடைய ப்ரொஃபஷனலாக இருக்கும். நீங்கள் அங்கேருந்து ஒரு பிஸ்னஸை கொண்டு வந்திருப்பீங்க. இல்லை நீங்கள் ஒரு டிஜிட்டல் மார்க்கெட்டிங் ப்ளஸ் ஓனராகவும் இருக்கலாம். ஏன்னா நீங்கள் ஒரு டிஜிட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பர்சனாக இருப்பீங்க. நீங்கள் அதோட என்ன செய்வீங்க, ஒரு கம்பெனியை தொடங்கியிருப்பீங்க. ஸோ என்ன மாதிரி கூட எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா, ஒரு டைப்பிஸ்டாக இருந்துட்டு அதுக்கப்புறம் ஒரு பிஸ்னஸ் ஓனர் ஆகும்போது என்னால் ஒரு டைப்பிஸ்டோட வேலையை செய்ய முடியும், ஒரு பிஆரோட வேலையை செய்ய முடியும் அப்படிங்கிறதெல்லாம் விட்டுட்டு, என்னுடைய பணி எப்போதுமே என்னுடைய கம்பெனியோட வளர்ச்சியை நோக்கி நான் அடுத்த கட்டங்களை செயல்படுத்துறதுக்கு ஆஸ் எ பிஸ்னஸ் மேனாக நான் யோசிக்கணுமே தவிர, ஒரு எம்ப்ளாயாக நான் வேலை செஞ்சால் என்னுடைய கம்பெனியில் நான் எவ்வளவு சம்பளத்தை மிச்சப்படுத்த முடியும், அது என்னுடைய வருமானத்தை அதிகப்படுத்தும் அப்படிங்கிறத நம்ம யோசிக்கக்கூடாது. இங்கே அதுக்கு தேவையான சரியான எம்ப்ளாயிங்களை நம்ம என்ன செய்யணும், தேர்ந்தெடுத்து அவங்க கைகளில் அந்த வேலையை கொடுக்கணும். அதுவும் சில முக்கியமான பொறுப்புகளுக்கும் ஆட்களை கொடுக்கணும். ஒரு அட்மின் மேனேஜராக இருக்கட்டும், டெவலப்மெண்ட் மேனேஜராக இருக்கட்டும், பிரான்ச் மேனேஜராக இருக்கட்டும், இப்படி உங்களுடைய கம்பெனிக்கு எதெல்லாம் தேவைப்படுதோ நீங்கள் அதெல்லாம் என்ன செய்யணும், ஒரு நல்ல சம்பளம் கொடுத்து அதற்கு தகுதியான நபர்களை சேர்க்கும் போது உங்கள் டீம் எக்ஸ்பேண்ட் ஆகும், உங்களுடைய வேலைப்பளு குறையும். நல்லா கேட்டுக்கோங்க, இதை சரியாக நீங்கள் செஞ்சால் சிறப்பான பலனை தரும். ஒரு ஆரம்ப தொடக்க நிலை ஆண்டர்பிரினர்ஸ்க்கு இது ரொம்ப முக்கியமான விஷயம். இந்த விஷயங்களை செய்யும் போது உங்களுக்கு ஒரு பண விரயம் ஆகிற மாதிரி தோணும். ஆனால் மெல்ல மெல்ல நீங்கள் வளர்ச்சியை நோக்கி உங்களுடைய அடுத்த கட்ட செயல்பாடுகளை நீங்கள் நகர்த்திக்கிட்டே போகும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்பெனி வளர்ச்சியை நோக்கி போகும். நீங்கள் எதிர்பார்த்ததை விட நீங்கள் செலவு செய்ததை விட பல மடங்கு உங்களுக்கு ரிட்டர்ன்ஸ் ஆகுதுன்னா செய்யும், கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கும். உங்களுக்கான நேரத்தை அது என்ன செய்யும்னா அதிகமாக மிச்சப்படுத்தி கொடுக்கும். அந்த நேரத்தை நீங்கள் புதிய வாய்ப்புகளை கண்டறியவும், உங்களுடைய விஷயங்கள் அந்த பிஸ்னஸ்க்கு மேலே இருக்கக்கூடிய அடுத்த கட்ட வளர்ச்சியை நோக்கி கொண்டு போகும். அந்த பிஸ்னஸில் இருக்கக்கூடிய மற்றவித பிரச்சனைகளை கலைந்து அதை இன்னும் எக்ஸ்பேண்ட் பண்ண நிறைய புதிய தொழிலாளர்களுக்கு வாய்ப்புகளை கொடுக்கறதுக்கும் புதிய வாய்ப்புகள் உருவாகும். ஸோ மக்களே, நீங்கள் ஒரு தொழில் முனைவராக இருந்துட்டீங்க, ஆரம்ப கட்டத்திலேருந்து அடுத்த கட்டத்துக்கு போயிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு கீழே ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் டீமை ஃபார்ம் பண்ணுறதுக்கான அந்த எக்ஸ்பென்சிவை நீங்கள் எப்போதும் ஒரு செலவாக கணக்கு எடுத்துக்காதீங்க. கிட்டத்தட்ட அது உங்களுக்கு ஒரு முதலீடு. ஆனால் இங்கே முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம், உங்களுக்கு அடுத்த நிலையிலிருந்து கம்பெனியோட முக்கியமான முடிவுகளை எடுக்கக்கூடிய அந்த டீமை நிர்மாணிக்கிறதுல உங்களுடைய தேர்ந்தெடுப்பு அப்படிங்கிறது ரொம்ப அவசியமாக இருக்கும். ஸோ நீங்கள் என்ன செய்யுங்க, உங்களுடைய பிஸ்னஸ் ஓரளவு வளர்ச்சி அடைந்ததுக்கப்புறம் நீங்கள் எந்த இடத்துலலாம் உங்களுடைய டைமுக்கு வேல்யூ அதிகமாக இருக்கோ அதை உங்கள் கைகளில் வச்சுக்கோங்க. எந்த விஷயங்கள்லாம் நீங்கள் பொருளாதாரத்தை செலவு செஞ்சு மற்றவங்களை அந்த வேலையை வாங்க முடியுமோ அந்த இடத்துல உங்களுக்கு கீழே ஒரு ஹை அஃபீஷியல் அத்தாரிட்டி ஒரு டீமை ஒன்று உருவாக்கி வளர்ச்சியை நோக்கி பயணிச்சிங்க அப்படின்னா உங்களுடைய ஒரு நிறுவனம் குரூப் ஆஃப் கம்பெனியாக மாறுறதுக்கான வாய்ப்புகளை அதிகப்படுத்துவீங்க. ஸோ மக்களை, நாளைக்கு வேறொரு விஷயத்தோட உங்களை சந்திக்கிறேன். நன்றி. Let's promote peace and harmony through acts of love and kindness with people whom we deal in our daily business.